கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. எருசலேம் இசைவினைப்பான நகரம். எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேம் சமாதானத்தின் நகரம். ஆகதான் எருசலேம் எப்படி காப்பாரா? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல. அதாவது கோழி தன் குஞ்சுகளை தோட்டத்தில் மேய கூட்டிகிட்டு போகும்போது பருந்தோ கழுகோ வந்து காகமோ அந்த குஞ்சுகளை பிடிக்க வரும்போது இந்த தாய் பறவை பறந்து போய் அந்த காகத்தை அந்த பருந்தை அந்த கழுகை துரத்தி விட்டு வரும், பறந்து போய். அதுதான் அழகாக ஆண்டவர் அந்த ஊமை வச்சு சத்தியத்தை விலக்கி நமக்கு சொல்கிறார். எப்படி அந்த தாய் பறவை தன் குஞ்சுகளை எதிரி இடமிருந்து பாதுகாத்து வருகிறதோ, பறந்து காக்கிறது பட்சிகளை போல எப்படி பறந்து போய் அந்த எதிரியை துரத்தி விட்டு வருது, குஞ்சுகளை எடுக்காதபடிக்கு, குஞ்சுகளுக்கு ஆபத்து வராதபடிக்கு. பாருங்கள், அதே போல் தான் ஆண்டவருங்க சொல்கிறாரு. எருசலேம் எப்படி காக்கிறாரா? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அழிவிலிருந்து காத்து என்ன பண்ணுவாராம்? அதை தப்பு பண்ணுவார்னு சொல்கிறார். தப்பு பண்ணுகிற தேவன். அடுத்து சொல்கிறாரு, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஒருவேளை எருசலேம் நகரம் எதிரிகள் கையிலேயோ சத்துருடைய கையிலே இருந்த அதை அவர்களிடமிருந்து அதை விடுவிப்பார், விடுவித்து காப்பார். காரணம், அது மகாராஜாவின் நகரம், சாலேம் சமாதானத்தின் நகரம். ஆகவே இந்த பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேம் மேலே கர்த்தர் பறந்து அதை பாதுகாத்து நடத்துகிறார் என்று சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். எருசலேமை மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவரும் கூட அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அவருக்கு நமக்கு கன மகிமை உண்டாக செய்யணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை பறந்து காக்கிற பட்சிகளை போல பாதுகாத்து நடத்துவார். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெற உதேசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.